கமல் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தக் லைஃப்ல? கமல் சார் வந்து இப்போ லைக் என்ன சொல்ல, நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான். ஓ. ஏன்னா அங்கே ஷூட் போயிட்டுருக்கு, ப்ரொமோஷன் அப்போ தான் இங்கே எடுத்தது. அதை செட் பண்ணிட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவர் பக்கமே போக முடியாது உங்களுக்கு. நம்ம கேமரா வச்சுட்டு டிசைனர் கோபி பிரசன்னா அவர் தான் இது பண்ணது. ஸோ அவர் சொல்கிறார் சார் இது மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அதை செட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு என்னென்னா அவர் பண்ணுறது எதை பார்த்தாலுமே நல்லா இருக்குது. அந்த முடியெல்லாம் நம்ம போய் எடுக்கிறதே ஃபஸ்ட் டைம் இப்படியெல்லாம் வேறு லுக்கு. நம்ம இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இது மாதிரிலாம் பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த கிளாத்து கரெக்டாக ஃபீல் ஆகணுன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சும்மா இப்படி வச்சுட்டு கம்முன்னு நின்றுட்டு இருந்தார். அதுவே எனக்கு பயங்கரமாக இருந்தது. அப்படி கீழே இப்படி பார்த்துட்டு இருந்தது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு கண்ணு அந்த நோஸ் ஒரு மாதிரி அந்த ஆஃப் லைட்டில் எனக்கு என்னென்னா இதை கிளிக் பண்ணிடணும், ஆனால் இவங்களாம் நகரணுமே அப்படின்னு நின்றுட்டுருக்கேன். பட் நம்ம கமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஒரு பார்த்தா ஒரு இதில் நின்றுட்டுருக்கோம்ல. பட் எனக்கு ஒரு விஷயம் பார்க்குறேன்னா எதையாவது கன்வே பண்ணி வாங்கிடணுன்றது தான் இருக்கும். ஆனால் அந்த அவர் செட் பண்ணிட்டா ஒரு நார்மலான அந்த லுக்குக்காக வந்துடுவார். நீங்கள் பார்த்து அந்த லுக்குக்கு வந்துடுவார். பட் இப்படியே நின்றுருக்காரு. ஓகே ரெடின்றாங்க, இப்படி வராரு. அது நான் கண்ணில் அவரை பார்த்துட்டு சார் அது அப்படின்னு சொல்ல வரேன். செம்மன்னு முடிக்கவே இல்லை அவர். ஒன்றும் பண்ணு ஓகே அப்படின்ட்டு அதில் ஒரு 10 வேரியேஷன் எனக்கு கொடுத்தாரு டக்குன்னு. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு அதுக்கப்புறம் அந்த மெயின் பிக்சர் கொடுத்தாரு. ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோடலாம்.